இந்தியா ஒரு நரகமா? இந்த வார்த்தையை சொன்னது யாரோ ஒரு சாதாரண ஆள் கிடையாது. உலகமே வியந்து பார்க்கும் இந்தியாவின் நெருங்கிய நண்பர் என்று சொல்லப்பட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆம், 2026இன் இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த ஆழமான நட்பு இப்போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. பிரதமர் மோடியை என் மிகச்சிறந்த நண்பர் என்று ஒரு பக்கம் புகழ்ந்துவிட்டு மறுபக்கம் இந்தியாவை ஒரு நரகத்தோடு ஒப்பிடுவதா? இந்த செய்தி கேட்டதுமே டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொதித்து போய்விட்டது. இது வெறும் பேச்சு மட்டுமல்ல, இதற்கு பின்னால் அமெரிக்காவின் குடியேற்ற கொள்கைகளும் இந்திய தொழில்நுட்ப கலைஞர்கள் மீதான வெறுப்பும் ஒளிந்திருக்கிறது. இன்று நாம் பார்க்கப் போவது, ட்ரம்ப் பகிர்ந்த அந்த சர்ச்சை பதிவு என்ன, அதற்கு இந்தியா கொடுத்த பதிலடி என்ன, எல்லாவற்றிற்கும் மேலாக 2026இல் இந்திய அமெரிக்கா உறவு எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என்பதுதான். இந்த சர்ச்சையின் தொடக்கம் என்னவோ ஒரு சமூக வலைதள பதிவில்தான் ஆரம்பமானது. அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான வலதுசாரி போட்காஸ்டர் மைக்கேல் சாவேஜ். இவர் தனது சாவேஜ் ரிப்போர்ட் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தார். அதில் அமெரிக்காவின் தற்போதைய குடியேற்ற சட்டங்களை மிக கடுமையாக விமர்சித்திருந்தார். அவர் சொன்ன அந்த ஒரு வரிதான் இப்போது காட்டுத்தீயாக பரவிக்கொண்டிருக்கிறது. சீனா, இந்தியா போன்ற நரகங்களிலிருந்து மக்கள் வருகிறார்கள். 9வது மாத கர்ப்பிணியாக அமெரிக்காவுக்குள் நுழைந்து இங்கே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தைக்கு உடனடியாக குடியுரிமை கிடைத்துவிடுகிறது. பிறகு அந்த ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே இந்த நரகங்களிலிருந்து அவர்கள் அமெரிக்காவுக்கு அழைத்து வருகிறார்கள். இதுதான் அந்த பதிவின் சாராம்சம். இங்கே நரகம் என்று அவர் நேரடியாக இந்தியாவையும் சீனாவையும் குறிப்பிட்டதுதான் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் ஆத்திரமடைய செய்துள்ளது. இப்பொழுது இங்கேதான் ட்விஸ்ட். மைக்கேல் சேவேஜ் சொன்னது வெறும் தனிப்பட்ட கருத்து என்று நாம் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த பதிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிகாரப்பூர்வமான ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் அப்படியே ரீபோஸ்ட் செய்தார். அதாவது, அந்த பதிவில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் ஆமோதிக்கிறார் என்றுதான் இதற்கு பொருள். இது இந்தியாவுக்கு விடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அவமானமாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்திய தொழில்நுட்ப பணியாளர்களை லேப்டாப் வைத்திருக்கும் கேங்ஸ்டர்கள் என்று அந்த பதிவு விமர்சித்துள்ளது. அதாவது, இந்தியர்கள் அமெரிக்கர்களின் வேலைகளை பறித்துக்கொண்டு அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறார்கள் என்ற ஒரு ஆபத்தான பிம்பத்தை இது உருவாக்குகிறது. இது இந்தியாவின் வெளியுறவுத்துறைக்கு தெரிய வந்த அடுத்த சில மணி நேரங்களில் நிலைமை தலைகீழாக மாறியது. இந்த சூழலில்தான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் களத்தில் இறங்கியது. முதலில் நாங்கள் அறிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று மென்மையாக சொன்ன இந்தியா அடுத்த சில மணி நேரங்களில் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது. உங்களோட கருத்து என்ன நண்பர்களே? ஒரு பக்கம் நண்பர் என்று கட்டிப்பிடித்துவிட்டு இன்னொரு பக்கம் நம் நாட்டை நரகம் என்று சொல்வதை எப்படி பார்க்கிறீர்கள்? வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் விடுத்த அறிக்கை மிக காரசாரமாக இருந்தது. இந்த கருத்துக்கள் முற்றிலும் உண்மைக்கு மாறானவை, பொருத்தமற்றவை மற்றும் மிகவும் மோசமான ரசனை கொண்டவை என்று இந்தியா நேரடியாகவே சாடியது. இந்தியா அமெரிக்கா உறவு என்பது பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் அமைந்தது. ஆனால் ட்ரம்பின் இந்த பதிவு அந்த யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை என்று இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் பின்னணி என்னவென்று பார்த்தால், அமெரிக்காவில் இப்போது குடியேற்ற சட்டங்கள் குறித்த விவாதம் உச்சத்தில் இருக்கிறது. குறிப்பாக பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் எனப்படும் அமெரிக்க மண்ணில் பிறந்தாலே குடியுரிமை கிடைக்கும் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதில் ட்ரம்ப் உறுதியாக இருக்கிறார். இதற்காக அவர் இந்தியா மற்றும் சீனாவை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்துகிறார். ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால், இந்தியாவுடனான உறவு இப்போதுதான் மெல்ல மெல்ல ஒரு பாதுகாப்பான நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. குறிப்பாக ஈரானுடனான போர் பதற்றங்களுக்கு மத்தியில் பிரதமர் மோடியுடன் ட்ரம்ப் 40 நிமிடங்கள் போனில் பேசியதாக செய்திகள் வந்தன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் திடீரென்று இப்படி ஒரு பதிவை அவர் பகிர்ந்திருப்பது இந்திய தூதரக அதிகாரிகளையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஆனால் இதை பற்றி சிலரின் கருத்து என்னவென்றால், இது ட்ரம்பின் வழக்கமான அரசியல் ஸ்டண்ட் என்கிறார்கள். சரி, இப்போ உண்மை என்ன? ட்ரம்ப் எப்போதுமே ஒரு இரட்டை முகம் கொண்ட தலைவராகவே பார்க்கப்படுகிறார். ஒரு சமயம் இந்தியா போன்ற ஒரு நல்ல நாடு எதுவும் இல்லை, மோடி போன்ற ஒரு சிறந்த நண்பர் எனக்கு கிடையாது என்பார். ஆனால் மறுநாளே இந்தியா வர்த்தக ரீதியாக அமெரிக்காவை சுரண்டுகிறது, அவர்கள் மீது அதிக வரி விதிக்க வேண்டும் என்பார். இதோ இப்போது நரகம் என்று சொல்லியிருக்கிறார். நிலைமை மோசமாவதை உணர்ந்த அமெரிக்க தூதரகம் உடனடியாக டேமேஜ் கண்ட்ரோல் வேலையில் இறங்கியது. டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் ஒரு விளக்கத்தை அளித்தது. அதில் அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை ஒரு சிறந்த நாடாகவே கருதுகிறார், அவர் மோடியை தனது நெருங்கிய நண்பராகத்தான் இப்போதும் பார்க்கிறார் என்று மழுப்பலாக சொன்னது. ஆனால்
ட்ரம்ப் அந்த பதிவை நீக்கவில்லை என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த விவகாரத்தில் இந்து அமெரிக்க அமைப்பு மிக முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செய்துள்ளது. அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள், குறிப்பாக இந்துக்கள், ட்ரம்பிற்கு பெரிய ஆதரவாளர்களாக இருந்து வருகிறார்கள். ஆனால் இந்த முறை அவர்களே கொதித்து போய்விட்டார்கள். இந்திய மற்றும் சீன அமெரிக்கர்களை இலக்காக கொண்ட இந்த வெறுப்பு மற்றும் இனவெறி சார்ந்த பதிவை அமெரிக்க அதிபர் பகிர்ந்துள்ளது பெரும் கலக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு இந்தியர்களின் பங்கு என்ன என்பது உலகிற்கே தெரியும். இன்று கூகுள் முதல் மைக்ரோசாஃப்ட் வரை இந்தியர்களின் கைதான் ஓங்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியர்களை லேப்டாப் கேங்ஸ்டர்கள் என்று சொல்வது அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சிக்கே ஒரு அச்சுறுத்தல் என்று சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கிறார்கள். பொதுவான பின்னணியை பார்த்தால் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு பிந்தைய இந்த 2026ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ட்ரம்பின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாகவே அவர் குடியேற்ற விஷயத்தில் இவ்வளவு கடுமையான போக்கை கடைபிடிக்கிறார். ஆனால் இந்தியாவை சீனாவோடு சேர்த்து ஒரே தட்டில் வைத்து பார்ப்பதுதான் இந்தியாவின் கோபத்திற்கு காரணம். சீனா அமெரிக்காவின் எதிரி நாடு. ஆனால் இந்தியா ஒரு மிக நெருங்கிய இராணுவம் மற்றும் தொழில்நுட்ப கூட்டாளி. குவாட் அமைப்பில் தொடங்கி விண்வெளி ஆராய்ச்சி வரை இந்தியா அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்தியாவை சீனாவைப் போல சித்தரிப்பது இந்தியாவின் இறையாண்மையை சீண்டும் செயல் என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இது இந்தியா அமெரிக்கா இடையேயான நீண்டகால உறவில் ஒரு விரிசலை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இப்போது ஒரு கேள்வி எழலாம். ட்ரம்ப் ஏன் இப்படி செய்கிறார்? அறிக்கை கூறுவது என்னவென்றால், அமெரிக்காவிலுள்ள உள்ளூர் வெள்ளையின மக்களின் வாக்குகளை தக்கவைக்கவே ட்ரம்ப் இந்த இனவெறி கலந்த கருத்துக்களை தூண்டிவிடுகிறார். குறிப்பாக H-1B விசா விவகாரத்தில் இந்தியர்களின் ஆதிக்கம் அதிகரித்திருப்பதாக அங்குள்ள சில தீவிர வலதுசாரி அமைப்புகள் நம்புகின்றன. மைக்கேல் சாவேஜ் போன்றவர்கள் அதைத்தான் முதலீடு செய்கிறார்கள். ஆங்கிலம் பேசுபவர்களே இல்லை, அமெரிக்க அடையாளம் அழிந்து வருகிறது என்று அவர்கள் கிளப்பும் பீதி சாதாரண அமெரிக்க மக்களிடையே இந்தியர்கள் மீதான வெறுப்பை வளர்க்கிறது. ஆனால் இந்திய தொழில்நுட்ப கலைஞர்கள் இல்லை என்றால் அமெரிக்காவின் சிலிகான் வேலி இயங்காது என்பதுதான் கசப்பான உண்மை. இந்த யதார்த்தத்தை ட்ரம்ப் மறைக்க முயல்வதாக இந்தியா குற்றம் சாட்டுகிறது. இந்த சர்ச்சையின் மற்றொரு பக்கம் இந்திய எதிர்க்கட்சிகளின் எதிர்வினை. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே போன்ற தலைவர்கள், பிரதமர் மோடியின் நண்பர் என்று சொல்லப்படுபவர் இந்தியாவை கேவலமாக பேசுகிறார், இதற்கு பிரதமரின் பதில் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். அதாவது, இது வெறும் சர்வதேச பிரச்சனை மட்டுமல்லாமல் இந்தியாவின் உள்நாட்டு அரசியலிலும் ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. அரசு முதலில் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு அழுத்தத்தின் காரணமாகவே கடுமையான அறிக்கையை வெளியிட்டதாக சில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன் பின்னணியில் உள்ள ராஜதந்திர காய் நகர்த்தல்கள் மிகவும் நுட்பமானவை. அமெரிக்காவுடன் மோதவும் முடியாது, அதே சமயம் தன்மானத்தை விட்டுக் கொடுக்கவும் முடியாது என்ற இக்கட்டான நிலையில் இந்தியா இருக்கிறது. ஆனால் இதை பற்றி சிலரின் கருத்து என்னவென்றால், ட்ரம்ப் இதை பெரிய விஷயமாக கருத வாய்ப்பில்லை. அவர் தனது பாணியில், நான் அந்த பதிவை ஆதரிக்கவில்லை, அதில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கருத்திற்காகவே பகிர்ந்தேன் என்று தப்பிக்கவும் வாய்ப்புண்டு. ஆனால் ஒரு நாட்டின் அதிபர் ஒரு பதிவை பகிரும்போது அதற்கு ஒரு தனி எடை உண்டு. சர்வதேச அளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்து வரும் வேளையில் ஹெல் ஹோல் என்ற வார்த்தை இந்தியாவின் சுற்றுலா மற்றும் முதலீடுகளை பாதிக்க வாய்ப்புள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் அஞ்சுகிறார்கள். இதனால்தான் இந்திய தூதரகம் இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கும் இந்திய தூதர் வினய் மோகன் குவாத்ரா இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் அதிகாரப்பூர்வமாக தனது வருத்தத்தை பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன. சரி, இப்போது ஒரு முக்கியமான டேட்டாவை பார்ப்போம். 2025-26 நிதியாண்டில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகம் சுமார் $130 பில்லியன் தாண்டியுள்ளது. இதில் இந்தியாதான் லாபகரமான நிலையில் இருக்கிறது. அதாவது அமெரிக்காவுக்கு நாம் செய்யும் ஏற்றுமதி அதிகம். இது ட்ரம்பிற்கு எப்போதுமே ஒரு ஊறுத்தல். இந்தியா அதிக வரி விதிக்கிறது, அமெரிக்க பொருட்களை உள்ளே விட மறுக்கிறது என்று அவர் அடிக்கடி சொல்வதன் காரணம் இதுதான். இந்த வர்த்தக போரின் ஒரு பகுதியாகவே இது போன்ற விமர்சனங்களை நாம் பார்க்க வேண்டியுள்ளது. அதாவது வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவை அடிபணிய வைக்க இது போன்ற உளவியல் ரீதியான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்துகிறதா என்ற சந்தேகமும் எழுகிறது. இதன் விளைவாகத்தான் இந்தியா பரஸ்பர மரியாதை என்ற வார்த்தையை தனது அறிக்கையில் அழுத்தி சொல்லியிருக்கிறது. மைக்கேல் சாவேஜின் அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட மற்றொரு விஷயம், கேங்ஸ்டர்ஸ் வித் லேப்டாப்ஸ்.
இது குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கும் இந்திய ஐடி நிறுவனங்களை மறைமுகமாக தாக்குகிறது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பை தட்டிப்பறிப்பதாக அங்குள்ள ஒரு பிரிவினர் காலமாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவில் லட்சக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியுள்ளன மற்றும் பில்லியன் கணக்கான டாலர்களை வரியாக செலுத்துகின்றன. இந்த உண்மையை மறைத்துவிட்டு இந்தியர்களை ஏதோ திருடர்களைப் போல சித்தரிப்பது மிகவும் ஆபத்தானது. இதன் காரணமாகவே அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் இப்போது பாதுகாப்பு குறித்த அச்சத்தில் உள்ளனர். இனவெறி தாக்குதல்கள் அதிகரிக்கக்கூடும் என்ற கவலை எழுந்துள்ளது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது? இதுதான் இப்போது எல்லாரும் கேட்கும் கேள்வி. பொதுவாக இது போன்ற சர்ச்சைகள் எழுந்தால் கொஞ்சம் நாட்கள் கழித்து ட்ரம்ப் ஒரு பாராட்டு பத்திரத்தை வாசிப்பார் அல்லது மோடியை சந்திக்கும்போது இதை பற்றி பேசவே மாட்டார். ஆனால் 2026இல் உலக அரசியல் மாறியிருக்கிறது. இந்தியா இப்போது ஒரு வளர்ந்து வரும் வல்லரசு. முன்பை போல அமைதியாக செல்ல வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு இல்லை. அதனால்தான் அமெரிக்க தூதரகம் கொடுத்த மழுப்பலான பதிலை கேட்டு இந்தியா திருப்தியடையவில்லை. இந்த கருத்துக்கள் இந்தியாவின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை என்று மீண்டும் ஒரு முறை அழுத்தி சொன்னது. இது அமெரிக்காவுக்கு இந்தியா விடுத்திருக்கும் ஒரு தெளிவான எச்சரிக்கை. எங்களுடன் உறவு வேண்டுமென்றால் எங்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் இந்தியாவின் தற்போதைய நிலைப்பாடு. 2026இன் இந்த சூழலில் இந்தியா அமெரிக்கா உறவு என்பது ஒரு மெல்லிய நூலில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் இராணுவ ஒத்துழைப்பு, இன்னொரு பக்கம் இதுபோன்ற தரம் தாழ்ந்த விமர்சனங்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் போன்ற ஒரு தலைவரை இந்தியா இன்னும் முழுமையாக நம்பலாமா, அல்லது நாம் நம்முடைய சுயசார்பு கொள்கையை இன்னும் பலப்படுத்த வேண்டுமா? இந்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்தியாவை நரகம் என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கும் பழைய இந்தியா இது இல்லை. உலக அரங்கில் தனது குரலை ஓங்கி ஒலிக்கச் செய்யும் புதிய இந்தியா என்பதை இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. சுருக்கமாக சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் பகிர்ந்த அந்த பதிவு ஒரு பெரிய ராஜதந்திர பிழையாகவே பார்க்கப்படுகிறது. இந்திய வெளியுறவுத்துறையின் கடுமையான கண்டனம், அமெரிக்க தூதரகத்தின் அவசர சமாதானம், இந்திய அமெரிக்க அமைப்புகளின் கொந்தளிப்பு என இந்த விவகாரம் இன்னும் ஓயவில்லை. வரப்போகும் நாட்களில் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு நேரடியாக விளக்கமளிப்பாரா அல்லது வழக்கம் போல மௌனம் காப்பாரா என்பதை பொறுத்தே இரு நாடுகளின் எதிர்கால உறவு அமையும். எதுவாக இருந்தாலும் இந்தியாவின் கௌரவத்தை விட்டுக் கொடுக்காமல் மத்திய அரசு எடுத்துள்ள இந்த முடிவு பாராட்டுக்குரியது. இந்தியாவின் வலிமை என்பது அதன் மக்கள்தான். அந்த மக்களை அவமதிப்பதை எந்த ஒரு இந்தியனும் சகித்துக் கொள்ள மாட்டான். இதுபோன்ற முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.